மர்மதேசம். எங்க காட்டுக்குள்ள எப்படா வந்தீங்க? நடந்தா வந்தோம். நீ எப்படி வந்த? டேய் இது குடிக்கிற தண்ணி கேனடா. எங்க சித்தப்பா பார்த்து தோலை உரிச்சிருவாரு. நீ இங்குதி சித்தப்பா பார்த்து எல்லா தோலையும் உரிட்டோம். எனக்கு நீச்சல் தெரியாதுடா. டேய் 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 வேணாம். நீச்சல் தெரியாம போறடா. யாரா அவன் கிணத்துல? ராசு 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 ஒண்ணுமில்லப்பா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. வேண்டா நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சும் அவனதுக்கு தண்ணியில போட்டீங்க. கொழுப்பா பயந்த பிள்ளைன்னு தெரிஞ்சா ஏறி மிதிப்பீங்களா? நீ தானே அவனுக்கு தண்ணியில போட்டா ஆசுகிட்ட வம்பு பண்ற அளவுக்கு தைரியம் பண்ண அவனுக்கு. வருவியா அந்த பக்கம்? வருவியா ராசு? வா வா ராசு. ராசு இந்தா புடி இவன் அடி. வேணா சித்தப்பா. டேய் அப்பதானே பயம் தலையும் தைரியம் வரும். புடுறா அட்ரா. வேணா சித்தப்பா அவனுக்கு வலிக்கும். வலிக்கிறது தானே அடிக்கிறது. இந்த புடுறா. வேண்டா சித்தப்பா அவனை கருப்பு பார்த்துக்கோ. டேய் இந்த கருப்பு வரதா இருந்தா இவங்க தப்பு பண்ணாங்களா அப்பவே வந்திருக்கணும். இவங்கள நாம தான் தட்டி கேட்கணும். உடனுக்கு உடனே தண்டிச்சாதான் நம்ம சொன்னபடி கேட்பானுங்க. இந்த புடி. வேணா சித்தப்பா. வேணா சித்தப்பா. வேணா சித்தப்பா. ராசு ராசு ஒழுப்பா. இனிமே இந்த பக்கம் வருவீங்களாடா? இவ்வளவு தைரியம் பயம் விட்டு போச்சா உங்களுக்கெல்லாம்? இனிமே இந்த பக்கம் வருவீங்களா? விட்டு பேசினதெல்லாம் நீ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்ட. அதெல்லாம் நான் உன்னை ஒரு தைரியமான ஆம்பளையா மாத்தணுன்றதுக்காக தான் செஞ்சேன். ரீனா ரீனா அப்படி சொல்லாத ரீனா. அப்படியெல்லாம் சொல்லாத ரீனா. நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ இப்படி நின்று என்னோட பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா அவளுக்கு நல்லா இருக்காது. போயிடு. போய் செல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. போ. ராசு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டான்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடல.
நான் இன்னும் ஃப்ரெண்டு தான். ஒரு ஃப்ரெண்டா எப்ப வேணாலும் நீ வந்து என்கிட்ட பேசலாம். அந்த பாருங்கடா, விடிஞ்சா கல்யாணம், மாப்பிள்ளை எப்படி தனிமரமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், செல்லி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கருப்பு உத்தரவு போட்டுனா நீ தனி மரமாக தான் சுற்றிட்டு இருப்ப. எனக்காண்டா தலையெழுத்து, கிளி மாதிரி கட்டு இருக்க தெரியல. ஐயோ, கிளி மாதிரி ஒரு பொண்ணை மூஞ்சி கட்டி வைக்கிறாங்களாக்கா. உன் மாமா அந்த பொண்ணை தரமாட்டான்னு சொல்லிவிட்டான். நீ பலாத்காரம் பண்ணி கெடுத்து விட்ட. அதனால ஊர் கூடி வேற வழி இல்லாம அந்த பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லி அது தலையில உன்னை கட்டி வச்சிட்டாங்க. எப்படியோ என் மாமனை கட்டணும்னு நினைச்சேன், கட்டணா இல்லையா? அதுக்கெல்லாம் தில்லு வேணும்டா. உன்னே மாதிரியா ஆடுறா, ஆட்டத்தை ஆடுறா. என்ன ராசா, சுடு வைக்க போறீங்களா? வெடிஞ்சா கல்யாணம் இல்ல. முனியம்மாவை ரொம்ப கொடுத்து வச்ச வாத்தா. இல்லைன்னா சாம்பலூர் ஜமீனுக்கு வாக்கப்பட்டு போற குடுப்பனை கிடைக்குமா? இது கற்பம் போட்ட முடிச்சிரு, இல்லைன்னா ஊர்ல எலிய மூலியமா முடியுமா? யார் நீ? யாரு? ஏய், யார் நீ? விடு, விடு என்ன? விடு, விடு என்ன? யார் நீ? விடு, 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 யார் நீ?
இந்த மலைக்காட்டுல என் காவல் பூமியில ஒரு தப்பு நடந்து போச்சுடா. கூடாரம் போட்டு தங்கி இருக்கிற கன்னி பொண்ணு கற்பழிஞ்சு போச்சு. இந்த பாதகத்தை பண்ணினவன் ஆனமுடியும். அவளுக்கு நான் மரணத்தை தண்டனையா வச்சிருக்கேன். போ, கல்யாணத்தை நிறுத்து, பூஜைக்கு கூப்பிடு. போ போ. அண்ணி நேரம் ஆயிடுச்சு. இங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆச்சுமா எல்லாம் சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆமா, தாமரை எடுத்து வச்சிட்டீங்களா? இங்க இருந்து கருப்புகள் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது இல்லாம இந்த மஞ்சள் யார்கிட்ட கொடுத்துட்டா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ராசா என்ன பண்ண அப்படியே உட்காந்துட்டு இருக்க? இதுதான் சின்ன ஏதாவது கூட இருக்கணுங்கிறது. இந்த துணியில மதத்துக்கு கிளம்பு கிளம்பு. அத்தா, என்னப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் அத்தா. இதே தண்டனையா நினைச்சுக்கிறேன். கருப்பு நல்லதான் செய்யும். செல்லி ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாமே கல்யாணத்துக்கு சரியா போயிடும். நீ சந்தோஷமா இதெல்லாம் பார்த்து கிளம்புறா. சீக்கிரம் அண்ணே. மாப்பிள்ள என்னோட வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளைய லட்சணமா சட்டு வேட்டியெல்லாம் போட்டுட்டு உட்காருவியா? இந்தா இது மாமா வீட்டு மாலை. இதை போட்டுட்டு தான் கோயிலுக்கு கிளம்பணும். புடி விட்றா. அத்தா சீக்கிரம் கிளம்புங்க. என்ன பூசாரியா இங்க இருக்கீங்க? நாங்க கருப்பு கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஆன முடியாத கருப்பு உங்க குடும்பத்தை உடனடியா உடுக்க பூசைக்கு வர சொல்லியிருக்கான். உடுக்க பூசையா? ஏன் ஏன் அப்போ கல்யாணம்? கல்யாணத்தை பத்தி பிறகு பேசிக்கலாம். முதல்ல உடுக்க பூசைக்கு புறப்படும். இல்ல பூசாரியா, அதுக்குள்ள நேரம் போயிருமே. முதல்ல கல்யாணத்தை வச்சுக்குவா, அப்புறமா உடுக்க பூசை வச்சுக்கிட்டே என்ன? பிரம்மா,
கருப்பன் சொன்னதை சொல்றவன் ஏன் எதுக்குங்கிறதுக்கான பதில உடுக்க பூசையில வந்து கருப்பங்கிட்ட கேட்டுக்குங்க. கல்யாணத்துக்கு வேற நிறுத்தி போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. அது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பூசாரியா, யாருக்காக காத்திருக்கோம்? சீக்கிரம் உடுக்க பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல நேரம் போகுது. ஆரம்பிக்கலாம். வர வேண்டியவங்க அதோ வந்தாச்சு, ஆரம்பிக்கலாம். வந்திருக்கண்டா, கனல் நெருப்ப வந்திருக்கேன். என் காவல் பூமியில ஒரு தப்பு நடந்து போச்சுடா. கன்னி பொண்ணுறுத்தி கற்பழிஞ்சு போச்சுடா, கற்பழிஞ்சு போச்சு. அந்த பாதகத்தை பண்ணினவன பங்கம் பண்ண வந்திருக்கேன். 1000 சொன்னாலும் நான் ஆயுதம் எடுத்து ஆளையே கொன்னாலும் டே ஆனமுடி, உன் குடும்பம் மட்டும் ஏண்டா மாறவே மாட்டேங்குது? சாமி, நீ என்ன சொல்ற சாமி? கூப்பிடுறாவும் அவனை கேளு. அவனையே ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சூறையாடிட்டு வந்து நிக்கிறான்டா. அவனுக்குன்னு ஒருத்தியான அடையாளம் சொல்லி இருந்தோம். அந்த கல்யாணம் இங்கேயே அழகா நடக்க இருந்தோம். இந்த அசிங்கத்தை பண்ணி விட்டான்டா உம்மவன். இனி கல்யாணம் கார்த்திகை எதுவும் கிடையாது. மரணத்தை தண்டனையா வச்சிருக்கேன்.